இல்லை, இப்போ டாலரோட ரேட் வந்து டாலர் இஸ் இன்டர்நேஷனல் ரிசர்வ் கரன்சி ஆக்சுவலி. இப்போ டாலரோட டிமாண்டும் கோல்டோட டிமாண்டும் வந்து ரெண்டும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். மீன்ஸ் வந்து இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ ரிசர்வ்ஸ் வந்து ஒரு சில கவர்மெண்ட்ஸ், இப்போ கவர்மெண்ட்னா இப்போ சென்ட்ரல் பேங்க்ஸ் சொல்லலாம். இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியாவோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிசர்வ்ஸை மெயின்டைன் பண்ணும்போது டாலர் வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ரிசர்வ். அதே நேரத்தில் கோல்டு அப்படின்றதும் ஒரு ரிசர்வ். இப்போ டாலர்ல ஏதாவது ஒரு சந்தேகங்கள் வரும்போது கோல்டை வந்து விரும்ப ஆரம்பிப்பாங்க. இப்போ அக்ராஸ் த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா குளோபல் பேங்க்ஸ் எல்லாருமே வந்து, சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாருமே வந்து கோல்டை வந்து நிறைய அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சைனா ஆகட்டும், இந்தியா ஆகட்டும், சில யூரோப்பியன் பேங்க்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து கோல்டு அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜென்ரல் வாங்குறத விட அதிகமாக வாங்கினது. ஒன்று ரீட்டைல் டிமாண்ட், அது வேற விஷயம். ரெண்டாவது கவர்மெண்டோட டிமாண்ட் ஆர் சென்ட்ரல் பேங்கோட டிமாண்ட், இந்த விஷயமும் வந்து நடக்க ஆரம்பிச்சது. ஸோ டாலர் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து குறையும் அப்படின்னும் போது மற்ற பேங்க்ஸ் வந்து டெஃபினெட்லி தே வில் ட்ரை அண்ட் இன்க்ரீஸ் தர் கோல்டு ரிசர்வ்ஸ். அந்த விஷயம் தான் இப்போ பார்த்தோம் நம்ம. அதனால டெஃபினட்டாக கோல்டு வந்து ஒரு இம்ப்ரூவ் ஆயிருந்தது லாஸ்ட் ஒரு 2 வருஷத்துலன்னு சொல்லலாம்.